என்ன இன்னும் தூங்கலையா? இல்லை, இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஏன்? இல்லை, இத்தனை வருஷமா அண்ணி குழந்தை இல்லாமல் இருந்தப்போ எங்கெங்கேயோ போய் வேண்டி பார்த்தாங்க. ஏன், நானே அவங்கள நிறைய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். அப்பெல்லாம் பிரெக்னென்ட் ஆகாதவங்க இப்போ திவாகரனை இன்னொரு கல்யாணம் பண்றேன்னு சொன்னப்போ கரெக்டா இந்த டைம் பார்த்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க பாரு. ஆமால, எதுவுமே நம்ம கையில இல்ல. என்ன நடக்கணுமோ அது அந்தந்த நேரத்துல கரெக்டா நடக்கும் போல. நாளைக்கு வேலை இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கா? தூங்கு. இருந்துகிட்டே ஃபோன் பண்றா. கதிர் அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு நீயும் இந்த தானே கொலை பண்ணீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், என்ன சொல்ற? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க வேணா உண்மையை போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சு சட்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏய், யாரா நீங்க? இந்துவோட ஃபோன் எப்படிடா உன் கைக்கு வந்துச்சு? நாங்க யாரு என்னன்னு தெரியணும்னா வாட்ஸ்அப் பொண்டாட்டி போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. பொண்டாட்டி உயிரோட வேணும்னா இன்னும் 10 நிமிஷத்துல நான் அனுப்பியிருக்கிற லொகேஷனுக்கு நீ வந்து சேரணும். ஹலோ ஹலோ, நான் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இந்து எங்க? இரு இரு, என்ன அவசரம்? உனக்கு எதிரில் ஒரு மூட்டை இருக்கா? ஆமா, இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் உன் இந்துவோட நிலைமை என்னன்னு உனக்கு புரியும். ஏய் டேய், யாரா நீ? டேய், இந்து என்னடா பண்ண? டேய், முதல்ல நீ போய் பாரு. ஏய், நீ என் கையில மாட்டின உனக்கு கொன்னுடு வேண்டாம். போய் பாரு. டேய் டேய்